ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன். இந்த வீடியோவில் பப்பாயா ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு, பப்பாயா ஃபேஸ் பேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் சின்ன ஒரு மீடியம் சைஸு பப்பாயா எடுத்துக்கிடுறேன். இந்த பப்பாயாக்க தோலை சீவி எடுக்கணும். உங்கள்கிட்ட இது மாதிரி பீலர் இல்லைன்னா கத்தி வச்சு நீங்கள் சீவி எடுக்கலாம். இந்த பப்பாயா வீட்டில் உள்ள பப்பாயா. உங்களுக்கு வீட்டில் பப்பாயா இல்லைன்னா இந்த சின்ன மீன் கடை இருக்கும்ல, அதில் ஊர்லேருந்து பாட்டியெல்லாம் கொண்டு வந்து வச்சுப்பாங்கல்ல, அந்த பழம் வாங்கணும். அது நேச்சுரலாக வீட்டிலையே இருக்கிற பழம். ஏன்னா வீட்டில் இருக்கிறதுல உரம் எல்லாம் போட மாட்டாங்க. இப்போ நம்ம கடையில் கமர்ஷியலாக வச்சுருக்கிறது பப்பாயா விவசாயம் பண்ணி கொண்டு வர்றது. அது அவங்க உரம் எல்லாம் போட்டு வளர்க்குறது. நமக்கு வீட்டில் உள்ளதே கிடச்சிட்டுனா ரொம்ப ஹெல்த்தி. ஏன்னா ஃபேஸ் பேக்குக்கும் அதுதான் நல்ல ஹெல்த்தி. இப்போ நான் இதில் பாதி எடுத்துருக்கிறேன். பாதியும் நம்ம அந்த சீடு அதில் ஒயிட்டாக ஒரு போர்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, வல்ல மாதிரி, அதை ஸ்பூன் வச்சு நீக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாட்டு அதை மேலேருந்து கீழே வாக்கில் எடுத்தோன்னா ஈஸியாட்டு வந்துடும். இப்போ இது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணணும். அதுக்காக நான் நீள வாக்கில் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துடலாம். சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது. நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். பாதி சாப்பிடலாம், கொஞ்சமாக சாப்பிடுங்க அந்த மாதிரி. ஆனால் இந்த பப்பாயா சாப்பிடலாம். நம்ம பப்பாயாவில் வைட்டமின் ஏ, பி, சி நிறைய இருக்குது. இதில் நேச்சுரல் சுகர் இருக்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட் தாராளமாக சாப்பிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பப்பாயாவில் ஒரு போல் நிறைய எடுத்து நான் மிக்சியில் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 5 ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்தாச்சு. இதில் இனி நம்ம சுகருக்காக உங்களுக்கு என்ன தேவையோ அது சேர்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சுகர், நாட்டு சர்க்கரை, ஹனி, எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான். நான் இதில் ஹனி சேர்த்துருக்குறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரை ஒரு 4 ஓட்டு ஓட்டணுன்னா இந்த பப்பாயா நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்ல மை மாதிரி அரைஞ்சி கிடைக்கும். அதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே சேர்ப்பேன். எனக்கு 1/2 கப் தண்ணி போதும். அதனால நான் இதில் 1/2 கப் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை நல்லா ஓட விடணும். நல்ல ஜூஸாக அது கிடைக்க வரைக்கும் அதை ஓட விட்டுட்டு நம்ம சர்விங் கப்புக்கு மாற்றிடலாம். இப்போ பப்பாயா ஜூஸ் ரெடி ஆகிட்டு, பப்பாயா ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு கப்பில் சர்வ் பண்ணிடலாம். இந்த ஜூஸ் கொலஸ்ட்ரால் லெவலில் ரொம்பவே குறைக்கும். இது நேச்சுரல் சுகர் நிறைய இருக்குது. அதனால நமக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் பொட்டாசியமும் நிறைய இருக்கிறதுனால இது ஹார்ட் பேஷண்ட் நிறையவே சாப்பிடலாம். ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இதில் முகத்தில் அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம், அந்த சுருக்கம் விழும் பார்த்திங்களா, அது எல்லாம் போய் நல்ல பிரகாசமாக முகத்தை கொண்டு வர்றது இந்த பப்பாயா ஜூஸ். பப்பாயா ஜூஸ் பெண்கள் பீரியட்ஸ் ரெகுலராக வராதவங்க இதை சாப்பிட்டா பீரியட்ஸ் ரெகுலராக வரும். அதே நேரம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க பப்பாயா சாப்பிடக்கூடாது. பப்பாயா காயில் தான் அந்த பால் இருக்கு இல்லையா, அதுதான் கேடு. ஆனாலும் பழத்தையும் யாரும் ஊரில் சாப்பிட்றதில்ல. பாட்டியெல்லாம் என்ன சொல்லுவாங்க, பப்பாயா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. அதனால அது கொஞ்சம் கவனம் தேவை. இந்த பப்பாயா ஃபேஸ் பேக் செய்கிறதுக்காக தோல் நீக்காமல் எடுத்துருக்கிறேன். இதில் இருக்க சீட்ஸு, அந்த ஒயிட் போர்ஷன் வலை போல் இருக்கிறதெல்லாம் ஸ்பூன் வச்சு இழுத்து எடுத்துடலாம். இது கொஞ்சம் நல்லாவே எடுத்துடணும். ஏன்னா இது ஃபேஸ் பேக் செய்கிறதுனால எந்த இதுவும் இல்லாமல் நல்லா இருக்கணும். இதை ஸ்பூன் வச்சு உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளஷை எடுத்து ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணலாம். இது நம்ம முகத்தில் ஃபேஸ் பேக் போட்டோன்னா அந்த கரும்புள்ளி இருக்கும் இல்லையா, அது மறைஞ்சிரும். அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கிற அந்த ஸ்கார் போய் கிடைக்கும். நமக்கு ஒரு பிரகாச முகத்தில் ஒரு க்ளோயிங் ஸ்கின் அது கிடைக்கும். அதனால தான் பப்பாயா என்னது சோப்பெல்லாம் நிறைய பிள்ளைங்க யூஸ் பண்ணுறது, பப்பாயா ப்ராடக்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த வெட்டி வச்சுருந்த பப்பாயா பழத்தை மிக்சியில் போட்டு மை மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. அதில் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 3 ஸ்பூன் நான் எடுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ நிறைய தேவைன்னா நிறைய எடுத்துக்கலாம். நிறைய பேர் இந்த ஃபேஸ் பேக் நம்ம முன் கழுத்து, கழுத்துல எல்லாம் போட்டோன்னா அந்த கருப்பாக இருக்கும்ல, அதெல்லாம் போயிடும். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் ஹனி சேர்த்துருக்குறேன். ஹனி கூட தான் நம்ம இந்த பப்பாயாவை மிக்ஸ் பண்ண போகிறோம். இது கூட பச்சை அரிசி இடித்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற 1/2 ஸ்பூன் மாவு சேர்த்துருக்குறேன். நம்ம எவ்வளோ பப்பாயா எடுக்கிறோமோ அதுக்கு தக்கன கொஞ்சம் ரைஸ் பவுடரும் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். 3 தான், பப்பாயா, ஹனி, ரைஸ் பவுடர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஒரு பதத்துக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா ஃபேஸ் பேக் ரெடி. இது உங்களுக்கு முகத்தில் தேய்க்கலாம்,
முன்கழுத்து பின்கழுத்து கையில எல்லாம் தேய்க்கலாம். தேய்ச்சி ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணிடலாம். 30 மினிட்ஸுக்கு அப்புறமா பார்த்தாலே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம டெய்லி இதை கொஞ்சம் நாளைக்கு தொடர்ந்து தேய்க்கணும். அப்போ அந்த பிரைட்டனிங் கிடைக்கும். முகத்துக்கு ஒரு அந்த டெட் ஸ்கின்னில் உள்ள அந்த டெட் செல்ஸ் எல்லாம் போய் நல்ல ஒரு பிரைட்டன் கிடைக்கும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து தேய்ங்க. இது சின்ன யங் ஸ்டேஜ் பிள்ளைங்க, டீனேஜ் பிள்ளைங்கெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. வீட்டில் நமக்கு சிம்பிளாக கிடைக்கிற ஒரு பொருள் வச்சு நம்ம செய்திருக்கிறோம். நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். ரிசல்ட்டு வாவ் அமேசிங் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். நீங்கள் இதுவரை ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி புது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.